ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மான அப்வொர்க், ஃபைவர் எல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது. கொஞ்சம் நாளைக்கு தான் ஆர்டர்ஸ் வரும். மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே டிபெண்ட் ஆகி இருப்பீங்க. அதை விட பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணுறது தான் எப்போவும் பெஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. பட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் முடிகிறப்போ கடைசியாக சொல்லுவாங்க, என்னுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணீங்கன்னா இதை நீங்கள் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ இதுக்கு நான் எப்போவுமே சொல்கிற பதில் தான், ஃப்ரீலான்சிங்கை கம்ப்ளீட்டாக ஃபுல் டைமாக பண்ண முடியும். இதே தான் நானுமே பண்ணுறேன். பட் இதை யாருக்கு பண்ண முடியாதுன்னா, இந்த ஸ்கில் இல்லாமலுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மணி மேக் பண்ண நினைக்கிறவங்க, அதே மாதிரி கிளைண்ட்டுக்கு நினைச்ச டைமில் ரிப்ளை பண்ணுறவங்க, அதே மாதிரி லேட் டெலிவரி அதிகமாக பண்ணுறவங்க, இவங்க யாருக்குமே இந்த ஃப்ரீலான்சிங்கை ஃபுல் டைமாக பண்ண முடியாது. ஏன்னா தமிழில் இந்த கான்செப்டே மாற்றி வச்சுருக்காங்க. எப்படின்னா, நீங்கள் ஸ்கில் இல்லாமல் மணி மேக் பண்ண முடியும், நினைச்ச டைமில் கிளைண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியும். இப்படி உங்களுடைய அக்கௌண்ட் ப்ரொஃபைல் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரொஃபைல் ஒரு நாள் டவுன் ஆகும். அதனாடி தான் தமிழில் ஃப்ரீலான்சர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அப்போ இந்த பிளாட்ஃபார்மை டிபெண்ட் பண்ணி ஃப்ரீலான்சிங்கை ஃபுல் டைமாக செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களான்னு கேட்டால் வேர்ல்டில் நிறைய பேர் இருக்காங்க. நானே உங்களுக்கு ஒரு சில உதாரணம் காட்டுறேன். ஸோ இந்த மேலே இருக்கிற இந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா, இவங்க 2024 ஏப்ரலில் தான் ஜாயின் ஆகியிருக்காங்க. பட் 1200 ரிவ்யூஸ் இருக்குது. ஐ எம் 100% ஷுவர் இவங்க 1 crore இந்தியன் ருபீஸ்க்கு மேலே இந்த 2 வருஷத்துக்கு மணி மேக் பண்ணிப்பாங்க. எப்படின்னா சரியான டீமை பில்ட் பண்ணிப்பாங்க. இது மாதிரி இந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போவே 91 ஆர்டர்ஸ் கியூவில் இருக்குது. 1300க்கு மேலே ரிவ்யூஸ் இருக்குது. எப்போ ஜாயின் ஆகிக்காங்க? டிசம்பர் 2023, கிட்டத்தட்ட 2024 ஜனவரி மாய். அப்போது இந்த 2.5 வருஷத்துக்குள்ள ஒரு 1 crore ருபீஸ் ஆகுது இந்தியன் ருபீஸ்ல இவங்க மணி மேக் பண்ணிப்பாங்க. இத்தனைக்கு இந்த ப்ரொஃபைலுக்கு ஓனராக இருந்து இதை ரன் பண்றதெல்லாம் உமன் வந்து மென்னே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மை டிபெண்ட் பண்ணி கம்பெனியே ரன் பண்றாங்க. ஸோ இவங்களெல்லாம் விடுங்க, நானே இந்த ஃப்ரீலான்சிங்கை 4 இயர்ஸாக பண்றேன். அதில் 2 இயர்ஸாக ஃபுல் டைமாக செய்கிறேன். கிட்டத்தட்ட 1400 ஆர்டர்ஸ்க்கு மேலே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என் க்ரோஸ்ல மணி மேக் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் மூலமா மில்லியன்ஸ் டாலர் வரைக்கும் மணி மேக் பண்ண முடியும். எல்லாருமே நம்மள மாதிரி ஸ்டார்ட் பண்ணவங்க தான். ஸோ இதையெல்லாம் வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரொஃபஷனலாக ரிப்ளை பண்ணுவீங்க, சரியான டீமை சரியான டைமில் பில்ட் பண்ணுவீங்க, ஆர்டரை ஆன் டைமில் டெலிவரி பண்ணுவீங்கன்னா உங்களால் நிறைய மணி ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் மூலமாகவே மேக் பண்ண முடியும்.